ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம், சாக்லேட் கோகோனட் லட்டு. அந்த சாக்லேட் வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆகும் அண்ட் உள்ள க்ரீமியான கோகோனட் ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 5 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வரும் இல்லையா, அது கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நான் அது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். எனக்கு இந்த ரெசிபி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சுகர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அவ்வளோ ஸ்வீட்னஸ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த கோகோனட் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சுகர் சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணலாம். கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த கோகோனட் மிக்ஸ் வந்துட்டு நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். அண்ட் இது கூடவே நான் கொஞ்சமாக கேஷ்யூநட் அண்ட் கொஞ்சமாக பாதாம் ரெண்டுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 1 மினிட் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் சோஃபார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. பாருங்கள், இந்த கோகோனட் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஆறினதுக்கப்புறமா இது நம்ம லட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வார்மாக இருக்கக்குள்ளவே நீங்கள் லட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த லட்டு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரோல் பண்ணுறதுக்கு நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். டார்க் சாக்லேட் நல்லா துருவி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண கோகோனட் லட்டுவை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். லட்டு வந்துட்டு லைட்டாக வார்மாக இருக்கக்குள்ளவே நீங்கள் இதில் ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த நம்ம ரோல் பண்ண சாக்லேட் வந்துட்டு மேலே மெல்ட் ஆகும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கோகோனட் லட்டு சூப்பராக ரெடி. எல்லாமே நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. மேலே அந்த சாக்லேட் மெல்ட் ஆகிட்டே இருக்கும், உள்ள அந்த க்ரீமியான கோகோனட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.